சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. திமுக ஆட்சி கலைப்பு, கதறிய துர்கா ஸ்டாலின். சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 2 வாரங்கள் மட்டுமே உள்ளன. தொடர்ந்து திமுக தனது கூட்டணியை வலுப்படுத்தி அவர்களுக்கான வேட்பாளர்கள் தொகுதி வாரியாக அந்த லிஸ்டை சமர்ப்பித்துவிட்டது. தொடர்ந்து திமுக இம்முறை எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என அனைத்து இடத்திலும் பிரச்சாரங்களை ஸ்டார்ட் செய்துவிட்டனர். மேலும் விஜயும் அனைத்து இடங்களிலும் பிரச்சாரத்தை ஆரம்பித்து விட்டார். ஆனால் திமுக விஜயை பார்த்து பயப்படுகிறது என தற்போது சோசியல் மீடியாவில் வைரலாக தகவல்கள் போய்கொண்டிருக்கு. காரணம், விஜய் இம்முறை வெற்றி பெற்று விடுவாரோ என்கின்ற பயம்தான் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கு. அதனால் மீண்டும் திமுக ஆட்சி அமைக்க வேண்டும், ஸ்டாலின் அவர்கள் வெற்றி பெற வேண்டும் என துர்கா ஸ்டாலின் பல்வேறு பூஜைகளை தற்போது செய்து வருவதாக தகவல்கள் வந்த வண்ணம் இருக்கிறது. மேலும் சென்ற முறையே திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி அமைக்க மாட்டார் என்கின்ற செய்தி பரவலாக பேசப்பட்டது. ஆனால் திமுக ஆட்சி அமைத்தது. இதற்கு காரணம் துர்கா ஸ்டாலின் பூஜைகளையும் பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் செய்ததுதான் அதற்கு காரணம் என சொல்லப்படுகிறது. ஆனால் இம்முறை அது சாத்தியமாகுமா? மீண்டும் பூஜைகளையும் பல்வேறு நலத்திட்டங்களையும் துர்கா ஸ்டாலின் செய்து வருவதாகவும், தனது கணவர் மீண்டும் முதலமைச்சர் ஆக வேண்டும், அவர் ஆட்சியில் அமர வேண்டும், தனது மகன் உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சராக தமிழ்நாட்டை ஆள வேண்டும் என்று பூஜைகளை செய்து வருகிறார். ஆனால் இது செய்வதால் என்ன பிரயோஜனம்? மக்களுக்கு சொன்ன வாக்குறுதிகளை செய்திருந்தாலே இவ்வாறு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இம்முறை விஜய் தனித்து போட்டியிடுவதால் அனைத்து வாக்குகளையும் பிரிப்பார். கிட்டத்தட்ட விஜய் வெற்றி உறுதியாகிவிட்டது என அனைத்து சமூக ஊடகங்களையும் செய்திகள் வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. இதனால் தான் திமுக இம்முறை தோற்று ஆட்சியை இயக்கப் போகிறது என கருத்து கணிப்புகள் வெளிவந்த வண்ணம் தான் உள்ளன. அனைத்து இளைஞர்களும் விஜயின் பக்கம்தான் செல்கிறார்கள். மேலும் தமிழக மக்களும் ஆட்சி மாற்றம் என்பது நிகழ்ந்தால் நன்றாக தான் இருக்கும் என்கின்ற மனநிலைக்கு தான் தற்போது அவர்களும் இருக்கிறார்கள். இதனால் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களின் கதை முடிந்தது, திமுக ஆட்சி கலைக்கப் போகிறார்கள் என்கின்ற தகவல் தற்போது வெளியாகியிருக்கு.